சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் கூட்டணி குறித்த முக்கிய விடயங்களை கூறியிருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த ராமதாஸ் தனது பேரன் முகுந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் கவனிக்க வைத்தது. என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நேற்று நடைபெற்றது. 100 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தையும் அன்புமணியின் குடும்பமும் சுற்றி சுழன்று கவனித்தனர். ஒட்டுமொத்த மாநாட்டிலும் அன்புமணியின் கையே ஓங்கியிருந்தது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டாலும் மருத்துவர் ராமதாஸ் தொடர்பான ஆவணப்படமும் ஒளிபரப்பப்பட்டது. தனியார் விடுதியில் தங்கியிருந்த ராமதாஸ் மாலை நேரத்தில் மாநாட்டு திடலுக்கு என்ட்ரி கொடுத்தார். அப்போது தனது பேரன் முகுந்தன் கையை பிடித்தபடி அவர் மேடை ஏறிய நிலையில் சற்று தள்ளியே நடந்தார் அன்புமணி. தொடர்ந்து மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட வன்னியர் சங்கத்தின் பிரம்மாண்ட கொடியை பட்டன் அழுத்தி ஏற்றி வைத்தார் ராமதாஸ். பாமக நிர்வாகிகள் அனைவரும் பேசி முடித்த பிறகு பேசிய ராமதாஸ் பல்வேறு விஷயங்களை விளக்கினார். பேச்சின் துவக்கத்திலேயே அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களின் பெயரை குறிப்பிட்டு பேசியவர் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. சரியாக செயல்படாவிட்டால் எம்எல்ஏவாக இருந்தாலும் கடலில் தூக்கி எறிந்து விடுவேன் என்றார் ராமதாஸ். என்னை கிழவன் என்று ஏமாற்றி விடலாம் என நினைக்க வேண்டாம். என் கையை பிடித்து பாருங்கள், எவ்வளவு பலமாக இருக்கிறேன் என்பது தெரியும். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் கட்சிக்காக உழையுங்கள். இனியாவது உழையுங்கள். ஐயா, ஜோசியம் என்னிடம் இருக்கிறது என்று பலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் என்னை சந்திக்க தோட்டத்துக்கு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வாருங்கள். உங்களுக்கு சனி பிடித்து இருக்கிறதா இல்லையா என்று நான் பார்த்து சொல்கிறேன் என்று பேசியவர் கூட்டணி குறித்தும் விளக்கினார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்கும் நிலையில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கும் அதிமுக தங்களது கூட்டணியை விரிவுபடுத்த திட்டமிட்டு வருகிறது. பிரதான அரசியல் கட்சிகளில் நாதாக தனித்து போட்டி என்ற முடிவில் இருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் கூட்டணியா தனித்து போட்டியா என்பதை டிசம்பருக்கு பின் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருக்க, பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கின்றன. இதில் திமுக அல்லது தாவேகா கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் எண்ண ஓட்டம் இப்படியாக இருக்க, அதிமுக பாஜக கூட்டணியில் சேர அன்புமணி விருப்பம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய மாநாட்டில் பேசிய ராமதாஸ், எங்கு கூட்டணி என்று கேட்கிறார்கள். கூட்டணி பற்றி முடிவு செய்ய நான் இருக்கிறேன். நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி முடித்துள்ளார். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு. சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. காக்கா பிடித்தால் சீட் கிடைத்துவிடும். அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி என்று இருக்க வேண்டாம். அதற்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்லை என்றும் கூறியிருக்கிறார் ராமதாஸ். இதன் மூலம் எதிர்வரும் தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவை ராமதாஸை எடுப்பார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது.
தலைவர் பதவி தொடர்பான சலசலப்புக்கு பிறகு தந்தையும் மகனும் ஒரே மேடையில் ஏறி உரையாற்றி இருப்பது பாமகவினருக்கு நம்பிக்கையளிக்கும் விதமாகவும் அமைந்தது.